Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. எல்லாரையும் ஜும்மா vlogல மீட் பண்றது நினைச்சு ஹாப்பியா இருக்கு. கண்டினியூஸாவே ஜும்மா vlog அப்லோட் பண்ணினா சேம் கண்டென்ட் போரிங் ஆயிக்கும்ன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்தேன். ஜும்மாக்கு நாங்களும் போறோம் அப்படின்னா அந்த டே வந்து ஹரிபரியா தான் நிற்கும். அப்படி ஒரு டே தான் இதுவும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யக்கிட்டே நான் வந்து லஞ்சையுமே செஞ்செடுத்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சிம்பிளாக தான் நான் சூஸ் பண்ணினேன். லெஃப்ட் ஓவர்ஸ் கறி இருந்து அதோட ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். லஞ்சுக்கு இது என் கசின் ஷேர் பண்ணின ரெசிபி. என்கிட்ட கொஞ்சம் தான் மீட்டிந்து அரௌண்ட் 100 கிராம் மாதிரி இருக்கும். அதுக்கு நான் 1 pot ரைஸ் மாதிரி செய்ய பார்க்குறேன். அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் நான் வந்து என்ன மட்டனை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இது இப்போல்லாம் பீஃப் லேம் என்ன வேணாலும் சேர்க்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் காடமன் 3, அதே மாதிரி வந்து க்ளவுஸ் 2, ஃபெனல் சீட்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து கொரியண்டர் பவுடர் 2.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். என்கிட்ட கொஞ்சம் மீட் தான் நிற்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன். அதோட கியூமின் பவுடர் 2.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். சினமன் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒலிவ் ஆயில் சேர்க்கலும். அப்படி இல்லாட்டி நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். சால்ட்டும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நார்மலி என்னமான நாங்கள் ரைஸ் சேர்த்து லைக் பிரியாணி அப்படி என்னமான செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் ரைஸ் எந்த அளவு எடுக்கிறோம் அதே அளவுக்கு நாங்கள் மீட்டும் எடுத்தால் தான் நல்லா இருக்கும். நான் வந்து இது லஞ்சுக்கு மட்டும்தான் செய்கிறேன். ஸோ வந்து எனக்கு இது போதும். சோட்டே ஆப்ஷனில் நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய அனியன் ஒன்று சேர்க்குறேன். நான் சேர்த்துட்டு டொமேட்டோ பியூரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்க்கலும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தா நல்லா இருக்கும். ஏன் டொமேட்டோ பியூரி சேர்க்குறேன்டா ஒரு அழகான கலர் வரும். நீங்கள் டொமேட்டோ பியூரி சேர்க்கல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டொமேட்டோ சேர்க்கணும். நான் வந்து சிக்கன் ஸ்டாக் இன்றைக்கி குட்டி குட்டி என்ற க்யூப், அதனால் நான் 2 சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. நான் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். மீட் வேகிற அளவுக்கு ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். 20 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக வெந்து வரும். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறல அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி வச்சா சரி. ரைஸை நல்லா வாஷ் பண்ணி நான் 1/2 hour சோக் பண்ணி வைக்கிறேன். ரைஸ் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். ரைஸோடு தின்றதுக்கு நான் சல்சா தான் செய்ய பார்க்குறேன். நான் வேறே ஒன்றுமே செய்யல. அது சும்மாவே தின்னலும். அதுக்கு நான் வந்து பெரிய அனியன் ஒன்று எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் 2 டொமேட்டோ சேர்க்குறேன். லெமன் ஜூஸ் 1/2 லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சால்ட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு கிரீன் சில்லி சேர்க்கலும் கொரியண்டர் நிறைய சேர்க்கலும் இருந்தால் நல்லா இருக்கும். நான் ரெட் அனியன் எடுத்ததால் எனக்கு இந்த கலர் இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பிங்க் அனியன் எடுத்திருந்தால் ஸோ நார்மல் கலரில் வந்திக்கும்.
என்கிட்ட கொரியண்டர் கொஞ்சம் தான் இந்த நான் தான் சேர்க்குறேன். நீங்கள் நிறைய கொரியண்டர் சேர்த்தா சென்ன மாதிரி தான் நல்லா இருக்கும். அது ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெறையா சோக் பண்ணி வச்ச ரைஸை சேர்த்தா சரி. ரைஸ்ட அளவு எப்பவும் எப்படி வர அப்படின்னா 1 கப் ரைஸ்ண்டா 1.5 கப் வாட்டர் வரணும். ஆனால் இந்த டைமுக்கு நான் ஆல்ரெடி இதில் வாட்டர் இருக்கிறேன். அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என் கையில் வந்து 1 இன்ச் அளவு பார்த்து சரியாக 1 இன்ச் இருந்தால் கணக்காய்க்கும். 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கர் டைம் செட் பண்ணுறேன். ரைஸ் ரெடி. இப்படி கலர் வரத்துக்கு ரீசனாக இந்த வந்து டொமேட்டோ பியூரி தான். நீங்கள் பிரியாணிக்கு ஆயிலுக்கு இப்படி டொமேட்டோ பியூரி சேர்த்தா இந்த கலர் தான் வர. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சில்லி பவுடர் சேர்க்கலும் ஆயிலுக்கு. மீட் நிறைய சேர்த்தா நல்லா இன்னும் டேஸ்ட் ஆகிக்கும். நாங்கள் ஜும்மாவுக்கு போக பார்க்குறேன். என் பேபியோட நெப் டைம் அது. ஸோ ஒரு வேளை அவள் தூங்குறதுக்கு சான்ஸ் இருக்கிறேன். அவளுக்கு தேவையான ரைஸை மட்டும் நான் தேர்மஸில் போட்டு எடுக்கிறேன். 6 ஹவர்ஸுக்கு நல்லா ஓம் நிற்கும் அவள். அதோடய அதில் ஸ்பூன் ஒன்றும் வர. ஸோ நான் செப்பரேட்டாக ஸ்பூன் எல்லாம் எடுக்கல அவளுக்கு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் ஒன்று கொண்டு போகிறேன். அங்கே நிறைய பேர் வாரண்டு ஒர்க் பண்ணுறாக்கள் வார அப்படியே ஜும்மா தொழுதுட்டு வாரத்துக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ கொண்டு போனால் யாரானும் மொத்தருக்கானும் இதை லஞ்சை குடிக்கலும். அதனால் வந்து நான் ஜும்மாவுக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் பழகிக்கிறேன். எப்போவுமே இப்படி ஒரு போர்ஷன் கொண்டு போகிறேன். ஸோ யாரோடையான ஷேர் பண்ணாலும் ஃபுட்டை தின்ன போக்களே. நான் மட்டும் இல்லை, இப்படி நிறைய பேர் கொண்டு வராங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்படி ஷேர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஹரிபரியில் வந்து தொழுதுட்டு லஞ்ச் எடுக்காமல் போகிறோண்டு அப்படி ஆட்களுக்கு இதை கொடுக்கலும். அந்த 1 pot ரைஸ் சூஸ் பண்ணதால் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணின டைமை விட குயிக்காகவே வேலை முடிஞ்சு. கிச்சனும் பெருசாக மிஸ் ஆகலை.
நாங்கள் எப்படி நினச்சி கொண்டு போனோன்னா நாங்கள் லஞ்சை வந்து பெக் பண்ணி கொண்டு போகிறோம், டின்னரை வெளியில் எடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு 6 o'clock கிட்டகால வீட்டுக்கு வரையிலும். நான் நினச்சது வேறு, ஆனால் அங்கே நடந்தது வேறு. என்னை லைஃப்பில் நான் லஞ்சை வச்சுட்டு போன ஒரே நாள் வந்து இதுவாக தான் நிற்கும். நான் எப்போவுமே வந்து லஞ்சை பெக் பண்ணுறேன். நான் கிச்சன்லேருந்து லஞ்ச் எடுத்தேன், ஆனால் நான் டோர்கிட்ட வச்சேன். ஆனால் எனக்கு உள்ளுக்கு காருக்கு கொண்டு போக மறந்து நான் நினச்சேன் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கொண்டு, அவர் நினச்சேன் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. மற்ற 2 பேருமே எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் வேறையாக பிளான் பண்ண மாதிரி வெளியில் தின்றதுக்கு டின்னருக்கு போவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சேன். கடைசிக்கு லஞ்சுக்கு நாங்கள் போனேன். ஆனால் பெருசாக ஹெப்பி இல்லை. நாங்கள் லஞ்சுக்கு அந்த இடத்துக்கு போகிறது, இது ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வரும். லஞ்சுக்கு பெரிய க்ரௌட் ஒன்று வரும், ஜும்மாவுக்கு செல்லவே தேவையில்லை. ஈவினிங் ஆக போக்குள்ள அது எல்லாம் காம் ஆகிடும். எப்படி வச்சுட்டு போனோம், வரப்போக்களே மழை பெய்யுது அப்படியே தான் நின்று. நான் பையன் ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிக்குமா அப்படியோ தெரியாண்டு. வெதர் நல்லா இருந்ததால், வெதர் வந்து அந்த சரியான மழையாக தான் நின்று, அதனால் வந்து ஃபுட் ஒன்றும் ஆகிக்கல அப்படியே தான் நின்று. நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து ஒரு பாக்ஸ் அப்படி நான் கொண்டு வந்துட்டேன். நாங்கள் லேட்டாகி தான் லஞ்ச் எடுத்தது. அங்கே நாங்கள் லஞ்ச் எடுக்க போக்குள்ளே 4 o'clock ஆகி. ஸோ யாருக்குமே பசிக்கல. கொண்டு போகிறதுக்கு நான் பெக் பண்ண ஃபுட் கொண்டு வந்த பீஸா எல்லாமே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். நாங்கள் யாரும் டின்னர் எடுக்கல, ஏன்னா லேட் லஞ்சுன்றதால. நெக்ஸ்ட் டே என்ன செஞ்சேன்டா, லஞ்சுக்கு வந்து நான் நேற்று குக் பண்ணது அப்படியே இருந்தேன். ஸோ எனக்கு லஞ்ச் குக் பண்ண தேவையில்லை. ஆனால் எனக்கு டின்னர் வேணும். பீஸா இருக்கிறேன், ஆனால் அது போதா. அதனால் வந்து நான் பேஸ்ட்ரி தான் கொஞ்சம் செஞ்சுருக்க பார்க்குறேன். நாங்கள் பெட்டிஸுக்கு சும்மா ஷோர்டிஸ்க்கு வைக்கிற ஃபீலிங்கே தான் நான் இதில் பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். இன்னொரு 4 பொட்டேட்டோ மாதிரி எடுத்துப்பேன், சின்ன பொட்டேட்டோ. அதுக்கு நான் சால்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வைக்கிறேன். 1/2 அனியன் எடுத்துக்கிறேன் நான் இடத்துல. ஏன்னா நான் பார்க்குற ஃபில்லிங் அளவு கொஞ்சமாக தான் நான் பார்க்குறேன், நான் நிறைய செய்யலை. நான் அந்த பேஸ்ட்டுக்கே நான் இந்த ஃபில்லிங்கை வச்சு அதோட நான் வந்து எக்கும் வைக்க பார்க்குறேன். ஸோ நான் எக்கையும் வந்து பாயில் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு வந்து நான் எக்குக்கும் அதுக்கும் சால்ட்டை போட்டு நான் வேக வைக்கிறேன். ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். அதுக்கு நான் வந்து வேறையாகவே கட் பண்ணி வச்சுக்கிற அனியனை தான் சேர்க்குறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நான் வேறையாக மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ தான் சேர்க்குறேன். இது நான் என் பேபிக்கும் சேர்த்து நான் இந்த ஃபில்லிங் செய்கிறேன், அதனால தான் நான் இப்படி சேர்க்குறேன். அப்படி இல்லாட்டி வந்து நான் இந்த இடத்துல அனியனுக்கு பிறகு டூனா இருந்தால் டூனாவை தான் நான் சேர்த்திப்பேன். எனக்கிட்ட கொஞ்சம் செமண்டின் கறி இருந்தேன். ஸோ நான் அது கொஞ்சம் சேர்க்குறேன், நிறைய சேர்க்கல. முதல்ல என் பேபிக்கு தேவையான ஃபில்லிங் தான் நான் செய்கிறேன். அவருக்கும் டின்னர் நான் பேஸ்ட்ரி தான் கொடுக்க பார்க்குறேன்.
நான் பெப்பர் கொஞ்சமும் சால்ட் கொஞ்சமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினேன். பேலன்ஸ் கறியை சேர்த்து நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதோட நான் இன்னும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்தேன். நான் ஆல்ரெடி செஞ்ச 1 pot ரைஸ் ரெசிபியும் இந்த ஃபில்லிங் ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸாக தந்திக்கிறேன். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன் அதோட அளவும் உங்களுக்கு செய்கிற டைமுக்கு வேணும்டா பார்த்துக்கொள்ளும். நான் ஃபில்லிங்கை ஏர்லியாக தான் நான் செஞ்சு வச்சேன். லஞ்சுக்கு முதல் தான் செஞ்சு வச்சேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து பேஸ்ட்ரியை மட்டும் செஞ்சு எடுத்தேன். ஈஸியாக மறுபடியும் வந்து குக் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. நான் ரெடிமேட் பேஸ்ட்ரி ஷீட்டெல்லாம் செய்ய பார்க்குறேன். நான் ஃபில்லிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஹாஃப் எக் கட் பண்ணி வச்சேன். உங்களுக்கு வந்து எக் வந்து ஹாஃப்ண்டா அந்த ஹாஃபையும் கட் பண்ணி இன்னொரு பீஸ் ஒன்று மாதிரியும் வைக்கணும். நான் எக் வாஷ் பண்ணினேன். உங்களுக்கு வேணுமெண்டா அது சும்மாவும் வந்து பேக் பண்ணி எடுக்கலும். எக் வாஷ் பண்ணினா பேக் பண்ணக்கிட்ட ஒரு அழகான கலர் வரும். மற்றபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே வரல. ஸோ விருப்பண்டா எக் வாஷ் பண்ணலும், அப்படி இல்லாட்டி அப்படியே பேக் பண்ணி எடுக்கலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி மேலால் வந்து எக் வாஷுக்கு பயிலாக யூஸ் பண்ணலும். கிட்டத்தட்ட அவனில் பேஸ்ட்ரிக்கு 15 to 20 minutes போகும் பேக் ஆகி வரத்துக்கு.
57 minutes காட்டுறது. என் குக்கர் ஆன் பண்ணின டைம் அவன் இல்லை. பேஸ்ட்ரி ரெடி. நான் அவன் ஆஃப் பண்ணலை. இப்போ அதே அவன் ட்ரேயில் லெஃப்ட் ஓவர் பீஸா நேற்று கொண்டு வந்ததுக்கிறதுனே நான் தான் சேர்க்குறேன். சேர்த்து அதை கொஞ்சம் நான் வார்ம் பண்ணி எடுக்கிறேன். மிச்ச நேரம் வந்து அதை வேக வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி வந்து தான் நிற்கிறது. நான் கொஞ்சம் 2 daysக்கு முதல் செஞ்சு எனக்கிட்ட மசாலா வடை இந்த. ஸோ நான் அதையும் வந்து வார்ம் பண்ணி எடுக்கிறேன். என் பேபிக்கு நான் இதைத்தான் கொடுக்குறேன். இந்த பீஸா மசாலா வடை அதெல்லாம் கொடுக்குறல. அவருக்கு நான் வந்து பேஸ்ட்ரியை கொடுக்க பார்க்குறேன். ஒரு வேளை இப்போ பேஸ்ட்ரி பேலன்ஸ் ஆகினா அது ஃப்ரிட்ஜுக்கு போகும். எங்களோட டின்னர் அதுதான். ஸோ அதை தின்ன மறுபடியும் வந்து டின்னர் தின்ன தேவையில்லை. நாங்கள் ஒரு 5-5:30 கிட்டாலே நாங்கள் டின்னர் எடுத்தேன். பெருசாக வேலையை ஒன்றும் வீக்கல்ல. என் எல்லாமே லெஃப்ட் ஓவரில் நான் பேலன்ஸ் பண்ணி நந்தண்டு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.